ஐயா சாமி நீங்கள் சொன்னீங்கன்னு நான் போய் கடை விரித்தேன், பிரச்சனை வந்திருக்குது. இப்போ என்ன உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடிப்படை உறுப்பினர்லேருந்து ஓபிஎஸை தூக்கி வெளியில் போட்ட மாதிரி செங்கோட்டையனை தூக்கி எடப்பாடி போட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் செங்கோட்டையன் கதை முடிஞ்சுது. 5 பேருக்கு விசுவாசியாக காலம் முழுவதும் இருந்தவர், அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருந்தவர், திடீரென்று சுயமரியாதை பொங்கி வருவதன் அர்த்தம் என்ன? கண்ணு முன்னால் ஒரு உதாரணம் இருக்கும். பிஜேபியை நம்பி குருமூர்த்தியை நம்பி போனீங்கன்னா நீ நடுத்தருக்கு தான் வருவேன்றதுக்கு ஒரு உதாரணம் இருக்காரு ஓபிஎஸ். ஒருவேளை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டால் அது யாருக்கான பதில்? செங்கோட்டையனுக்கு, அமித்ஷாவுக்கு? ஒரு கல்லில் 2 மாங்காய். முதல்ல செங்கோட்டையன், பட் மெயின் பதில் பிஜேபிக்கு. அது ஏற்கனவே அதை அவர் சொல்லிட்டார். அவர் கெடு விதிச்சு அடுத்த நாள் தூக்கி வெளியில் போட்டது, பொறுப்புகள்லேருந்து நீக்கினது பிஜேபிக்கான பதில். அதனால தான் இவர் டெல்லி ஓடுறாரு. இவர் எதுக்கு இங்கே டெல்லிக்கு ஓடுறாரு? அதிமுக பலவீனப்படுத்துறத வேலையை பிஜேபி செய்து அதை திமுக ரசிக்குது. பஸ் அவ்வளோதான். அது செங்கோட்டையன் என்று நன்றாக தோலுரிந்து நின்று கொண்டிருக்கிறார். அவர் பிஜேபியால் தான் இயக்கப்படுகிறார் என்பதற்கு சரி அவரே போய் அங்கே நின்னது. அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாருங்க, பிஜேபி தான் என்ன இயக்குதுன்னு. எவ்வளவு அவலமானது! நல்லா கவனிங்க, அவங்க இதை பதிவு பண்ண மறுக்கிறாங்க, ஆனால் செங்கோட்டையன் பதிவு பண்ணுறதை அவங்க ரசிக்கிறாங்க. செங்கோட்டையன் அப்படி யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமேங்க, யாரும் அவரை கேட்க போகிறது இல்லையா? ஆதாரமே கிடையாது. இது முழுக்க உங்கள் பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் வதந்தி. நான் ஹரித்வாருக்கு தான் போயிட்டு வந்தேன், ராமரை தான் கும்பிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு கதையை அளந்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன பண்ண முடியும் உங்களால்? அப்போ பொது வெளியில் ஒரு போட்டு உடைக்கிறாருன்னா ஒரு எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணுறது, பா நான் அங்கே போயிட்டேன், என் ஆளு. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். செங்கோட்டையன், அதிமுக, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், எடப்பாடி, இதை சுற்றித்தான் கடந்த 10 நாட்களாக செய்திகள் வலம் வந்து கொண்டே இருக்கு. நேற்றைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியிலிருந்து திரும்பிய பிறகு அமித்ஷா அவர்களை சந்தித்தேன், ஒருங்கிணைப்பை பற்றி பேசினேன். அப்புறம் ஈரோடு மாவட்டத்தில் ஏற்காடு அந்த எக்ஸ்பிரஸ் ரயில் அங்கே நிற்கணும் அப்படின்னு சில விஷயங்களெல்லாம் பேசினேன்னு சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய தினம் பேட்டி கொடுக்கும்போது டிடிவி முதலில் கொடுத்தாரு. அவர் நாங்கள் எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டோம், எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றினால் நாங்கள் அதிமுக கூட்டணியை ஏற்போம், என்டிஏவில் வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே கருத்தை ஓபிஎஸும் ஆமாம் அது ஒரு நல்ல வலிமையான கருத்து தான் அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையன் அவருடைய இந்த ஓப்பன் டாக்? நான் போய் அமித்ஷாவை அவர்களை தான் சந்தித்தேன், ஒருங்கிணைப்பை பற்றி தான் பேசினேன்றதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்படக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. நீக்கப்படக்கூடிய நாள் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நிரந்தரமாக நீக்கப்படக்கூடிய நாள் வெகு தொலைவில். விரும்புகிறாரா? ஆமாம், அப்படி தான் எனக்கு தோணுது. இன்வைட்டிங் டிஸ்மிஸ்ஸல்வாங்க, ஏன்னா மோதி பார்க்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா ஒரு கட்சியில் பிரச்சனை இருக்குது, உட்கட்சி பிரச்சனை இருக்குது. அதை கொண்டு போய் நீங்கள் தோழமை கட்சி, அதுவும் பெரிய கட்சி, நாட்டை ஆளக்கூடிய கட்சியோட தேசிய தலைவர்கள் பழமையோட பேசிட்டு வரீங்கன்னா உள்ளே இருக்க தலைவர் எப்படி, ஒரு லோக்கல் லீடர் உங்களை எப்படி ஏற்றுப்பார்? இப்போ எடப்பாடி பொசிஷனில் நீங்களும் நானும் இருந்தால் கூட செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது தவிர்க்க முடியாதது. நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறார் எடப்பாடி. ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் உள்ளே வச்சு தீக்கணும். மாறாக நீங்கள் காலக்கெடு விதிக்கிறீங்க, முதல்ல அங்கேயே அடி வாங்குது. காலக்கெடுக்கான பதிலடி தான் அடுத்த நாளே பதவி பறிப்பு 24 மணி நேரத்தில் நடந்தது. அடுத்து அங்கே போகிறீங்க. அங்கே ஏன் போகிறீங்க? அவர்கள் தான் உங்களுடைய எஜமானர்கள். ஐயா சாமி நீங்கள் சொன்னீங்கன்னு நான் போய் கடை விரித்தேன், பிரச்சனை வந்திருக்குது. இப்போ என்ன உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடிப்படை உறுப்பினர்லேருந்து ஓபிஎஸை தூக்கி வெளியில் போட்ட மாதிரி செங்கோட்டையனை தூக்கி எடப்பாடி போட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் செங்கோட்டையன் கதை முடிஞ்சுது. இன்றைக்கி ஓபிஎஸ் கதை என்ன? 3 ஆண்டுகளாக அவர் மன்றாடுகிறார் என்னை சேர்த்து கொள்ளுங்கள்னு. அவர் கூட இருந்தவங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க, யாருமே இல்லை. தனிமரம் கிட்டத்தட்ட மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காரு, யாருமே இல்லை. மற்றபடி இருந்தவங்க அத்தனை பேர் அங்கே போயிட்டாங்க அல்லது வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. இன்றைக்கு செங்கோட்டையன் நிலைமை அந்த மாதிரி ஆகாதுன்னு உங்களுக்கு என்ன உத்தரவாதம்? ஒன்ஸ் நீ வெளியில் போயிட்டேன்னா, கட்சியை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் தனிமரம். அப்புறம் எனக்கு சேர்த்துக்கோன்னு கோரிக்கை வைக்கலாம், கோர்ட்டுக்கு போகலாம், ஐநா சபை கூட போகலாம். அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? ஓபிஎஸ் தெரிஞ்சுதான் பண்ணுறாரு. அது சில நேரங்களில் புத்தி அப்படி தான் போகும். எவ்வளோ பெரிய யானைக்கும் அடி சறுக்குவாங்க. 53 ஆண்டுகால அதிமுக வரலாறில் அதனுடைய ஸ்தாபன உறுப்பினராக எம்ஜிஆர் கொடியேற்றும் போது உடன் இருந்த செங்கோட்டையன் அவர் இயல்புக்கு மாறாக முதன்முறையாக அரசியல் செய்கிறார். அவர் தலைமைக்கு விசுவாசமாக மட்டுமே 53 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்தவரில் அவர்களுக்கு விசுவாசி, பூரண விசுவாசி. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2 மாத காலம் ஓபிஎஸ்ஸுக்கும் சசிகலாவுக்கும் விசுவாசி. ஏன்னா அது ஒரு டியூவல் பவர் சென்டர், சசிகலா தான் அதோட கண்ட்ரோல். அவங்களுக்கு விசுவாசி. ஓபிஎஸ் இருந்ததுனால ஓபிஎஸ்க்கு விசுவாசி, அப்புறம் சசிகலாவுக்கு விசுவாசி,
சசிகலா சிறைக்கு போகும்போது எடப்பாடிக்கு விசுவாசி. 5 பேருக்கு விசுவாசியாக காலம் முழுதும் இருந்தவர், அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருந்தவர், திடீரென்று சுயமரியாதை பொங்கி வருவதன் அர்த்தம் என்ன? கண்ணு முன்னால் ஒரு உதாரணம் இருக்கும். பிஜேபியை நம்பி குருமூர்த்தியை நம்பி போனீங்கன்னா நீ நடுத்தருக்கு தான் வருவேன்றதுக்கு ஒரு உதாரணம் இருக்காரு ஓபிஎஸ். நல்லா இருந்த ஓபிஎஸ்ஸை முதலமைச்சரை நடுத்தரில் உட்கார வச்சவர் குருமூர்த்தி. என்ன ஆச்சு இன்னைக்கு தனிமரமாக நிற்கிறார். பிஜேபி கையை கைவிட்டு போயிடுச்சு. மறந்துடாதீங்க, ஏப்ரல் 11 அதிமுக பாஜக கூட்டணியை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது சென்னையில் 5 நட்சத்திர ஹோட்டலில், 7 நட்சத்திர ஹோட்டலில், ஸ்டார் ஹோட்டலில் அமித்ஷா சொன்ன 2 விஷயங்கள் முக்கியமானது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஆர் சமயம், 2வது அதிமுகவில் பிரிந்திருப்பவர்களை ஒன்று சேர்க்க முயற்சிப்பீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது எந்த கட்சியின் உள் விவகாரங்களிலும் நாங்கள் தலையிட மாட்டோம்னார். இது 2மே அவர் சொன்ன விஷயம். அப்படி இருக்கும்பொழுது அதற்கு மாறாகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். அவங்களுக்கு தெளிவாக ஸ்டாலின் கவர்மெண்ட் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும், எடப்பாடியே முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் அவர் கையை மீறி போயிடக்கூடாது. அவருக்கு பவர் சென்டரா அவர் வந்துடக்கூடாது. அவருக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும். ஓபிஎஸ் இபிஎஸ் இரட்டை தலைமை இருந்தது தான் அதிமுக நல்லதுன்னு பிஜேபி நினைக்குது. அப்பதான் தான் கட்டுப்பாட்டில் அந்த கட்சி இருக்கும்னு நம்புறாங்க. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த கட்சியை கபலீகரம் செய்வது தங்களுடைய முதல் கடமை என்று அவர்கள் விரும்புகிறார்கள், முதல் கடமை என்று நம்புகிறார்கள். அது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதிமுகவின் தேய்மானத்தில் தான் தாங்கள் இங்கு வளர முடியும் என்பதும் அவருடைய எண்ணம். இதுல சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. இதுதான் அவங்க அணுகுமுறை. தவறு சொல்ல முடியாது. அவங்களுடைய பாலிடிக்ஸ்ங்க. வந்து எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார்னும் போது பாலிடிக்ஸ்ல வந்து இதுல செங்கோட்டையன் தப்பு சரின்னு நான் சொல்ல முடியாது. நம்ம இப்படி சொல்ல முடியும். இப்படி இருக்குன்னு ஒரு ப்ரொக்னாசிஸை கொடுக்கலாம், அவ்வளோதான். அதில் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒற்றை தலைமை அதிமுக, இந்த ஹோல் பிரச்சனை எதுலேருந்து வருதுன்னா ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுக அணி திரளுவதை பிஜேபி விரும்பவில்லை. அப்படி அந்த அரசியல் அணுகுமுறையில் நம்ம பார்த்தா எடப்பாடி யோசிக்கிறது சரிதானே? ஒற்றை தலைமை, என் தலைமைக்கு கீழே தான் இந்த கட்சி நான் கையில். அதுதான் நானும் சொல்கிறேன். எடப்பாடி வந்து செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கும் காலம் அதிகமாக அவருடைய பலம் குறையும். செங்கோட்டை இதோட ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா எடப்பாடி பிரச்சனை இல்லை. நேற்று போயிட்டு வந்தாரு, அதோட விட்டுட்டாருன்னா ஓகே. நாளைக்கு வேறு சில பிரச்சனைகளை கெடு விதிச்சாரு, அதை தொடர்ந்து அவர் வேற ஏதாவது பேச ஆரம்பிச்சாருன்னா அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவர் நீக்கப்படுவார். ஒருவேளை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டா அது யாருக்கான பதில்? செங்கோட்டையனுக்கா அமித்ஷாவுக்கா? ஒரு கல்லில் 2 மாங்கா. முதல்ல செங்கோட்டையன், பட் மெயின் பதில் பிஜேபிக்கு. அது ஏற்கனவே அதை அவர் சொல்லிட்டாரு. அவர் கெடு விதிச்ச அடுத்த நாள் தூக்கி வெளியில போட்டது, பொறுப்புகள்லேருந்து நீக்கினது பிஜேபிக்கான பதில். அதனாலதான் இவர் டெல்லி ஓடுறாரு. இவர் எதுக்குங்க டெல்லிக்கு ஓடுறாரு? நிறைய காப்பாத்துறாருங்க. எஸ்ஓஎஸ்ங்க. அது எதிர்பார்த்தாரோ செங்கோட்டையன்? எதை? சீனியர்கள்லாம் வருவாங்க, நமக்காக பேசுவாங்க. தெரியல அவர் எதிர்பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. எதிர்பார்த்திருந்தா அதை தோற்று போயிருக்கிறாரு. அவரை வச்சு ஆழம் பார்க்கறாங்களோ அப்படின்ற இருக்கலாம். டெல்லிக்கு அவர் ஓடினதோட அர்த்தம் பொறுப்பை புடுங்கிட்டார் எடப்பாடி. கட்சியிலேருந்து என்ன நீக்கிறதுக்கு 4 வெகு தொலைவில் இல்லை, நீங்க எப்படியே காப்பாத்துங்க. கட்சியிலேருந்து நீக்கிட்டா முடிஞ்சதுக்கு. நிறைய பேரை காப்பாத்திருக்காங்கல்ல. அவர் ரொம்ப பெரிய அளவில் காப்பாத்திருக்காங்க. அதுக்கு உதாரணம் ஓபிஎஸ். நம்ப வைத்து கழுத்தறுப்பதில் உலக அளவில் கின்னஸ் ரெக்கார்டு படைத்துக் கொண்டிருப்பது பிஜேபி. நம்ப வைத்து கழுத்தறுப்பதில் உலக அளவில் கின்னஸ் ரெக்கார்டு படைத்துக் கொண்டிருக்கிறது பிஜேபி. பிஜேபி யாரையும் காப்பாத்தாது, ஊசி போட்டு வேடிக்கை பார்க்கும். பரம எதிரியான திமுகவோடு சேர்ந்து அதிமுகவை அழிக்க கூட திமுக தயங்கும், பிஜேபி தயங்காது. எந்த 22 எம்பிஸ் அவங்க கையில் இருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க. 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டால் அதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று நான் நம்புகிறேன். அதுக்கு பிறகு பிஜேபி எதிர்ப்பு, திமுகவின் பிஜேபி எதிர்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் டைல்யூட் ஆகும், மிகப்பெரிய அளவில் சிதையும். அரசியல் ரீதியாக அப்படி எதிர்க்கிற மாதிரியான ஒரு பாவனைகள் இருக்கும். பொருளாதார ரீதியாக அதானிக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பிஜேபி குறித்த திமுகவின் அணுகுமுறை 26 திமுக ஒருவேளை ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டால் அதற்கு அடுத்த 3 ஆண்டுகள் 29 தான் எலெக்ஷன் பெரிய அளவில் மாற்றத்தை சந்திக்கும். இப்போ இருக்கிற மாதிரியான தொடர் மோதல் போக்கு, பெர்பச்சுவல் வார், யூ கான்ட் ஹாவ் பெர்பச்சுவல் வார் வித் எனிபடின்னு. நீங்கள் தொடர்ந்து எவன் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. மத்திய சர்க்காரை எதிர்த்து ஒரு மாநில அரசு வந்து தொடர்ந்தெல்லாம் சண்டை போட முடியாது. அப்போ அந்த மாற்றம் வரும். அது இயல்பு. அது வந்து இயல்பு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜெயிக்கிறவங்களை தான் பிடிக்கும். 22 எம்பிஸ் கையில் இருக்காங்கன்னா அவங்க அதுதான் விரும்புவாங்க. எப்படியாவது திமுக வழி கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. திமுக காங்கிரஸ் விட்டு வரணும்னு சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸோட சேர்ந்து கும்மி அடிக்கிறத குறைச்சிக்கோங்கன்னு. இவங்களும் மாநிலத்தை நடத்தணும்னா அதுக்கு அடுத்த 5 வருஷம் ஓட்டுறது இப்போ ஓட்டின 5 வருஷம் மாதிரி கிடையாது. ஒருவேளை திமுக ஜெயிச்சு 26 ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டால் அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளை 21, 26 மாதிரி நடத்த ஸ்டாலின் விரும்ப மாட்டார். பிஜேபியுடன் இணக்கமாக போவார். ஃபண்டு வேணும். இப்போ எப்படி நாயுடு போகிறார், அந்த பாதையை ஸ்டாலின் தேர்ந்தெடுப்பார். நேரடியாக பிஜேபியோட போக மாட்டார். ஆனால் பிஜேபி எதிர்ப்பு என்பது கணிசமாக குறையும். பெயரளவுக்கு தான் அது இருக்கும். அந்த நிலைப்பாட்டுக்கு அவங்க போவாங்க. பிஜேபி அதை ஒத்துக்கும். காங்கிரஸை விட்டு நீ வெளியில் வந்தால் போதும், எங்கூட வரணும்னு அவசியம் இல்லை. இதுதான் அரசியல். அதனால் நான் சொல்லுவேன், 26 நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி போடுற ஓட்டு. டிஎம்கே போட்டிங்கன்னா மறைமுகமாக பிஜேபிக்கு போடுற ஓட்டு. ஏடிஎம்கே பிஜேபி போட்டிங்கன்னா நேரடியாக போடுற ஓட்டு. சாய்ஸ் வந்து நேரடியாக பிஜேபி ஆதரிக்க போறியா, மறைமுகமாக ஆதரிக்க போறியான்றதான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில்வாங்க. ஆழ்கடலுக்கும்
பிசாசுக்கும் மத்தியில் தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு முழிக்குது. இதுதான் தமிழ்நாடு அரசியல், இன்றைய அரசியல் என்பது. செங்கோட்டையன் விவகாரத்தில் அவங்க ஆழம் பார்க்குறாங்க. ஒற்றை தலைமையின் கீழ் பாஜக வருவதை அவர்கள் அதிமுக வருவதை விரும்பவில்லை. 2022 ஓபிஎஸ்ஸை தூக்கி வெளியில் போட்டதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் ஓபிஎஸ்ஸை நம்பினாங்க. ஓபிஎஸ்ஸால் பெரிய அளவில் எடப்பாடி அசைச்சு பார்க்க முடியல. அதுக்கு பிறகு செங்கோட்டையன் அந்த களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. செங்கோட்டையன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தோத்துட்டார். பதவியிலேருந்து தான் பிடிங்கி வெளில போட்டோன்னே தோத்துட்டார். பயந்து தான் ஓடினார். என்னை கட்சியிலேருந்து நீக்கிடாமல் காப்பாற்றுங்கன்னு போயிருக்காரு. அடுத்த கொஞ்சம் காலத்துக்கு ஒரு லல்லுன்னுவாங்க, ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்படலாம், தற்காலிக அமைதி. அதுக்கு பிறகு வாய்ப்பு கிடைக்கும் அடிப்பாங்க. எப்படி இருந்தாலும் எடப்பாடி செட்டில் ஆகிடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி மாற்றமும் தமிழ்நாட்டில் வரணும். திமுக வீட்டுக்கு அனுப்பப்படணுன்றதான் பிஜேபியோட கேம் பிளான். இதில் இது எப்படி சார் பாசிபிள் இருக்குது? இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அதிமுக ஆட்சியும் அமையணும், எடப்பாடியும் வலுவாக இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றிணையணும். இது எப்படி பாசிபிள்? இது எப்படி பாஜக யோசிக்குது? அப்படிதான் யோசிப்பாங்க. அதான் பிஜேபி. அவங்கள சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க எனிமி திமுகவா அண்ணா திமுகவானு தெரியலையாங்க. 24 அண்ணாமலை பண்ண காரியத்தால் தான் அந்த அலையன்ஸ் உடஞ்சுது. அந்த அலையன்ஸ் இருந்திருந்துன்னா இங்கே வேற கதை. 12 சீட்டு 2009 ரிசல்ட் ரெப்படேஷன் அப்படியே. ஜெயலலிதா 12 சீட் அடித்தாங்க. 9+1+1+1 ஏடிஎம்கே 9, சிபிஐ சிபிஎம் மதிமுக தலா 1-1-1 28 சீட் டிஎம்கே ஜெயிச்சுது. அந்த ரிசல்ட் வந்திருக்கும். 40 சத்தியமாக 19 அலையன்ஸ் ஒன்றுபட்ட அதிமுக, பாமக, தேமுதிக, பிஜேபி, குட்டி குட்டி கட்சிகள் கண்டிப்பாக 12 சீட். அதை உடைச்சது ஒரு மனிதன், ஒன் மேன் ஆர்மி. தி கிரேட் அண்ணாமலை உடைச்சார். அதுக்கான பலனை இப்போ அனுபவிக்கிறாங்க. அசம்பிளியில் அதே 2011 ஜெயலலிதா ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்வீப் பார்லிமெண்ட்டில் 28 சீட்டு வச்ச கருணாநிதியால் அசம்பிளியில் ஏன் படுதோல்வியை சந்திக்க முடிஞ்சுது? 23 சீட்டுங்க. எதிர்கட்சி கூட இல்லைங்க, எதிர்கட்சி கூட இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் 2 முறை தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களித்ததே இல்லை. செங்கோட்டை விவகாரம் இன்றைக்கி திமுகவுக்கு லட்டு மாதிரி மாட்டிருக்குது. ஒரு பக்கம் பிஜேபியும் இன்னொரு பக்கம் திமுகவும் பின்னால் இயக்குறாங்க. அதாவது ஒரு சந்திக்கும் புள்ளி இந்த விவகாரத்தில் 2 பேருக்குமே இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லணும், there is a meeting point between பிஜேபி and டிஎம்கே in செங்கோட்டையன் affair. அதிமுக பலவீனப்படுத்துறத வேலையை பிஜேபி செய்து அதை திமுக ரசிக்குது. பஸ் அவ்வளோதான். அது செங்கோட்டையன் என்று நன்றாக தோலுரிந்து நின்று கொண்டிருக்கிறார். அவர் பிஜேபியால் தான் இயக்கப்படுகிறார் என்பதற்கு சரி அவரே போய் அங்கே நின்னது. அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாருங்க, பிஜேபி தான் என்னை இயக்குதுன்னு. எவ்வளவு அவலமானது. சச் எ சீனியர் லீடர். 53 வருஷம் அவரோட அதிமுகவில் ஆரம்பகால 53 வருஷம் ஆரம்பகால உறுப்பினர், ஸ்தாபக உறுப்பினர். இவர் ஆர்எஸ்எஸ் இயக்குது, பிஜேபி இயக்குது என்பதற்கு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். பிரச்சனையை கொண்டு போய் அமித்ஷா கிட்ட பேச நீங்கள் யார்? உங்களுக்கு இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு அரசியல். உங்கள் கட்சி உள்விவகாரத்தை தீர்த்து வைக்கணும்னு இன்னொரு கட்சி தலைவர்கிட்ட, அது இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்க பிஜேபி கிட்ட போய் நீங்கள் நிற்கிறீங்கன்னா இதுக்கு பிறகு எப்படிங்க எடப்பாடி அவரை கட்சியில் வச்சிருக்க முடியும்? எனக்கு புரியல. அவர் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எடப்பாடி பழனிசாமி நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக செங்கோட்டையனை அவர் அதிமுகவிலேருந்து தூக்கி எறிவார். எப்பன்றதான் கேள்வி. எந்த தலைவரும் இதுக்கு மேலே விரும்ப மாட்டாங்க. நான் கேட்குறேங்க, இன்றைக்கி டிஎம்கேல எப்படி ஒரு சிக்கல் வருதுங்க? திமுக எதிர்கட்சியாக இருக்குது, டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. திமுகவில் எப்படி ஒரு பிரச்சனை வருது, ஒரு உட்கட்சி பிரச்சனை. யாரோ ஒரு முன்னாள் மந்திரி, உதாரணத்துக்கு நேருன்னு எடுத்துக்கோங்களேன். நேரு போய் டெல்லியில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் உள்துறை அமைச்சராக இருக்க ஒருத்தரை பார்த்து, ஜெயராம் ரமேஷ் உள்துறை அமைச்சர்னு வச்சுக்கோங்க, அவரை பார்த்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு நான் பார்த்தேன், ஒன்றுபடணும்னு பேசினேன். அடுத்த நிமிஷம் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட திமுகவின் அனைத்து உறுப்பினர் நேரு நீக்கப்படுவார். தமிழ்நாடு பூரா லட்சக்கணக்கான போஸ்ட் அடித்து நேருவை ஆபாச மொழிகளால் அச்சித்து போஸ்ட் ஓட்டுவாங்க திமுககாரங்க. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் ஒரு 2 லட்சம் போஸ்டே ஓட்டுவாங்க. அதான் ஒரு அரசியல். அப்படி தான் இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கணும். தட்ஸ் த வே. யோசிச்சு பாருங்கண்ணா, ஒரு பெரிய கட்சி பிரச்சனை இருக்குது, நீ அங்கே போய் பஞ்சாயத்து வைக்கிறேன்னா அது எப்படி தலைமை பொறுப்பில் இருக்கவங்க அதை எப்படி அனுமதிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இதில் இப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா நாளைக்கு இன்னும் 4 பேர் பேசுவோம். அப்படி மொத்தமாக நீக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி நீக்கிறது மூலமாக நீங்கள் இப்படி நினைக்கிறவனுக்கு ஒரு டிட்ரண்ட்டுன்னு அது ஒரு தடுப்பாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் பேசிடக்கூடாது, வேணா 3 மாதம் பொறுத்து எல்லாம் ஒன்றா கூடி வரும்போது பேசலாம். இப்போ பேசக்கூடாதுன்ற ஒரு பயத்தை கொடுக்கும் நடவடிக்கை. அதற்கு பலிகடா செங்கோட்டையன். நீ அதை நடவடிக்கை எடுக்கலைன்னா எல்லாருக்கும் அந்த துணிச்சல் வரும், கண்டிப்பாக துணிச்சல் வரும். அது அவர் எடப்பாடி கையில் தான் இருக்குது. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததை சொல்லாமல் இருந்திருக்கலாங்க. சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா வானதி சீனிவாசன் காலையில் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி இவர் செங்கோட்டையன் பிஜேபி தலைவர்களை சந்திச்சதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, உங்கள் பிரேக்கிங் நியூஸ்க்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னாங்க. சபாஷ், 3 மணி நேரத்தில் ஒரு போட்டு உடச்சார். 3 மணி நேரம். இப்போ என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க நீங்கள்? அமித்ஷா மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா? முடியாது. அவங்க நல்லா கவனிங்க, அவங்க இதை பதிவு பண்ண மறுக்கிறாங்க. ஆனால் செங்கோட்டையன் பதிவு பண்ணுறதை அவங்க ரசிக்கிறாங்க. செங்கோட்டையன் அப்படி யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமேங்க. யாரும் அவரை கேட்க போகிறது இல்லையா? ஆதாரமே கிடையாது.
இது முழுக்க முழுக்க உங்கள் பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் வதந்தி. நான் ஹரித்வாருக்கு தான் போயிட்டு வந்தேன், ராமரை தான் கும்பிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு கதையை அளந்துட்டு போயிட்டே இருக்கலாமே. என்ன பண்ண முடியும் உங்களால்? அப்போ பொது வெளியில் ஒரு போட்டு உடைக்கிறாருன்னா ஒரு எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணுறது, பார் நான் அங்கே போயிட்டேன் என் ஆள். இல்லை, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுங்கன்னு தானே சொல்லியிருப்பாங்க. யாரு? பிஜேபி வந்து சொல்லியிருக்கலாம். நாங்கள் சொல்றதை நீங்கள் சொல்லுங்க. நான் சொல்லலை, நீ சொல்லுன்னு. ஏங்க, அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்குறாரு. இங்கே ஏர்போர்ட்டில் போகும்போது நான் கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்க போகிறேன்னாரு. 8 மணிக்கு வந்து அவர் ரகசியமாக 4 காரில் மாறி போகிறார். 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சிலரும் அமித்ஷாவை பார்க்குறாங்க டெல்லியில். கரெக்டாக 1 மணி நேரம் சந்திப்பு. 9 மணிக்கு அமித்ஷா வீட்டிலேருந்து வெளியில் வந்து அவர் தமிழ்நாடு ஹவுஸ்க்கு போயிட்டார். 9:40க்கு ட்வீட் போடுறாருங்க. அமித்ஷா ட்வீட் போடுறாருங்க. எடப்பாடி வந்து சந்திச்சாரு தமிழ்நாட்டில் என்டிஆர் சாமி. எவ்வளோ பெரிய ஒரு மூக்கு அறுபட்டது. சந்திக்கவே இல்லை, ஐடிசி ஹோட்டலுக்கே போகல, நாங்கள் பக்கத்தில் போய் உட்காந்தாரு. இதுதான் பிஜேபியோட அணுகுமுறை. அதனால் இதை நம்பி செங்கோட்டையன் போனாருங்க. பிப்ரவரியிலேருந்து ஓபிஎஸ் இனிமேல் நம்புறது முடியாதுன்னு பிஜேபிக்கு தெரிஞ்சிச்சு. அவருக்கு செல்வாக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் பிராந்தியத்திலே அவருக்கு செல்வாக்கு இல்லைன்றது நிறுவனம் ஆயிடுச்சு. அடுத்த ஆளை தயார் பண்ணுறோம். அதில் அப்ஸ் அண்ட் டவுன் வருது. இவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி தான் வெடித்து கொள்ள வேண்டும். அந்த முயற்சியில் வந்து அவங்க கைவிடுறதா இல்லை. அந்த முயற்சியை கைவிட மாட்டாங்க. அது அபரிதமாக ஏடிஎம்கே அலையன்ஸ் ஜெயிச்சு எடப்பாடி சிஎம் ஆகிட்டா வேணா அப்போ கண்ட்ரோல் வந்துடுங்க. உளவுத்துறை, முதலாளிகள், கார்பரேட்ஸ், ஏன் செக்ஷன் ஆஃப் ஜுடிஷரி எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில், உங்கள் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும். இன்றைக்கி ஸ்டாலினுக்கு பண்ண முடியாது இதை. ஏன்னா ஸ்டாலின்கிட்ட பவர் இருக்குது. இவருக்கு பண்ணலாம். இவங்களும் ஆளை பார்த்து தான் ஆடுவாங்க. பிஜேபியும் சும்மா எல்லாருக்கும் போய் மோதிட மாட்டான். அதனால் இந்த விவகாரத்தில் வந்து செங்கோட்டையன் மற்றும் ஒரு ஓபிஎஸ்ஸாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர் இதோட விட்டுட்டார்னா போச்சு. தொடர் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் வெகு விரைவில் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டார் என்கின்ற நல்ல செய்தி உங்கள் காதில் வந்து. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அது கூட்டணிக்கே ஒரு இழுக்கா மாறும். நிச்சயமா இழுக்கு. இது கூட்டணியை பாதிக்கும். அதுல எந்த இப்போ எடப்பாடி கோவப்படுவார் இல்லையா, நீங்க நான் உங்களுக்கு கூட்டணிக்கும் ஒத்துக்கிட்டேன், எனக்கு விருப்பம் இல்லாத கூட்டணி நான் ஒத்துக்கிட்டேன், எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க செங்கோட்டையன் வச்சு இப்படி ஒரு கேம் ஆடுறீங்கன்னா அவருக்கு ஒரு கோவம் இயல்பான, கண்டிப்பா கோவம் வரும். அவர் கோபத்துல தான் இருக்காருன்றாங்க. ஆனா இதோட இது முடிஞ்சிடும் அல்லது இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரும், தன்னை ரொம்ப நோண்டாது, உட்கட்சி பிரச்சனையில் பிஜேபி அழுத்தம் கொடுக்காது என்ற ஒரு நம்புவதாகவும் நம்ம பாட்டு நம்ம கேம்பெயினை பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். இப்போதைக்கு இதை பற்றியெல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடியுதில்லை டிசம்பரில், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். அந்த முடிவுக்கு வந்து விட்டதாக சொல்கிறாங்க. என்ன வேணால் பேசுங்க, யார் வேணால், இதுதான் என் முடிவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு இதை பற்றி பெருசாக அலட்டிக்கிட்டாரா இல்லையான்னு அவர் மனசுக்கு தெரியும். ஆனால் அலட்டிக்கிட்டதை வெளியில் காட்டல. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். என்ன பேசுங்களான்னு போயிட்டே இருக்கார். ஆக்சுவலி தட்ஸ் அ கரெக்ட் ஆட்டிடியூட். பிஜேபி நோண்டுதுன்னு தெரியுது. வாழ விடாமல் சாவ விடாமல் பண்ணுறான்ல. எந்த அஷூரன்ஸ் கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஆமாம், அது காலையில் 11:30 மணி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், சாயங்காலம் 5 வரைக்கும் 5-6 தடவை போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு. எதுக்காக? எங்கள் கட்சி பிரச்சனையும் திரடக்கூடாது, அவனை சேர்த்துக்கணும். அந்த அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டதால தான் அவர் போய் சேர்ந்தார். சேர்ந்த பிறகு நீங்கள் செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் தான் உசுப்புறீங்க செங்கோட்டையனை. அதனால தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க. இந்த பாரு, நீ சொன்னதை நான் செஞ்சேன், யாவனும் வரல கட்சிக்காரன், மாறா என் பதவியெல்லாம் போச்சு, 53 வருஷம் நான் இருந்த அரசியலே இன்றைக்கி வீணாக போய் கிடக்குது, நாளைக்கு என்னை கட்சி விட்டு அவர் நீக்கிடுவார், என்ன பண்ணுறது? இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் போன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இதுதாங்க நடந்ததுன்றாங்க. அவன் விட மாட்டான், பிஜேபி விட மாட்டான், வேறு ரூபத்தில் படிச்சல் கொடுப்பான். செங்கோட்டையனால் இந்த காரியத்தை செய்ய முடியல. செங்கோட்டையன் அம்போன்னு கை விட்டு போயிட்டே இருப்பாங்க. செங்கோட்டையனை கட்சியில் அடிப்படை உறுப்பினர் வந்து எடப்பாடி தூக்கிடுறாரு. தூக்கினானா அவ்வளோதான். என்ன பண்ணுவீங்க? என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு கூட்டணிக்கு ஒருத்தர் தான் இருக்காரு. முடிஞ்சு போச்சு. சரி, அண்ணாமலை ஏடிஎம்கேவும் இல்லைன்னா கரெக்டான பாயிண்ட். பிஜேபி யாரோட போகும் தமிழ்நாட்டில்? ஒருவேளை அண்ணாமலை இருந்தால் கூட ஒரு ஊக்கம் கொடுப்பாரு, பாமக கூட்டு வரேன், தேமுதிக கூட்டு வரேன், சீனாவை போடுவார். அது கூட கிடையாது. இப்போ இங்கே நயினார் ஒன்றுமே கிடையாது. அவர் பாட்டு சைலண்டாக இருக்காரு. நயினார் பிள்ளைக்கு சீட்டு வாங்குறதுல தான் நயினாருக்கு. எனக்கு தெரிஞ்சு மகனுக்கு சீட்டு எந்த பிஜேபியில் கொடுத்ததே கிடையாதுங்க. இந்த குடும்ப அரசியல் வந்து பிஜேபியில் இந்த மாதிரி ஒரு கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல் பிஜேபியில் இல்லைங்க. அது அந்த பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். மற்ற கட்சிகளில் வெக்கமே இல்லாத குடும்ப அரசியல் ஓப்பனாக நடக்குது இல்லை, அது பிஜேபியில் கிடையாதுங்க. லெஃப்ட்டில் சுத்தமாக கிடையாது. நீ முத்தரசம் பையனாகவே இருந்தாலும் கட்சியில் ஒரு பொறுப்பு வாங்கிறதுக்கு தண்ணி குடிக்கணும். நீ வாய்ப்பே கிடையாது. நீ ஐஏஎஸ் ஆஃபீஸராக கூட ஆயிடலாம், கட்சியில் வாங்க முடியாது. அது வேறு. அதே தான் வந்து பிஜேபியில் அவ்வளோ சீக்கிரம்லாம் போட மாட்டாங்க. இந்த பையன் வயசு என்ன, அது சாதனை என்ன, ஒன்றுமே தெரியலையே. அப்போ அதுவும் மோசமாக போச்சு உங்களுக்கு. வந்து இது நடப்புறது தான் தமிழ்நாடு பாலிசி ஓடுது உங்களுக்கு. இல்லை, இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஒரு இதில் போயிட்டுருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் செங்கோட்டையன் பிரச்சனை, ஒரு பக்கம் பாஜக அங்கேருந்து செய்யக்கூடிய சம்பவங்கள், சில நேரங்களில் இங்கே திமுக செய்யக்கூடிய சில சம்பவம், எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு. தைரியமாக போகிறாருங்க. போகிறதுக்கு ஜெயிக்கிறது
4 முனை போட்டியில் அவர் தோக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். மறுபடியும் சொல்லுகிறேன், 4 முனை போட்டியில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஏதாவது பேரதிசயம் நிகழ்ந்தால் வழியாக திமுக ஆட்சியை இழக்காது, திமுக தப்பி பிழைக்கும், திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு விடும் 4 முனை போட்டி. ஒருவேளை கூட்டணி முறிவுன்னு சொன்ன எங்க என்ன பண்ணுவாங்க சார்? இல்லை எங்களுக்கு விஜயோட போகணுங்க. ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம், இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு எனக்கு தெரிந்து குறைவு, மிக மிக குறைவு. அது எடப்பாடிக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் கட்சியை காப்பாற்றிக்கணும், அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம். கட்சி கண்ட்ரோலில் வந்தால் போதும், ஒரு 60 சீட்டு 70 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சியாக உட்காந்தா போதுன்ற லெவலில், இப்போ இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டா போதுன்ற லெவலுக்கு வந்துட்டோம். ஒரு மனிதனுக்கு 8 வருஷமாக ஒரு கட்சி தலைமையை காப்பாற்றிக்கிறதே பெரிய போராட்டமாக மாறிதான் சிக்கல். கட்சிக்குள்ளே இருக்க அந்த டைனமிக்ஸ் பவர் போனோன்னு போயிடுச்சு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கார்த்தி, அதுதான் இதோட அடிநாதமாக நம்ம பேசணும். மற்றது எல்லாம் செகண்டரி, எவ்ரிதிங் இஸ் செகண்டரி. அவன் கூட போகிறான், செங்கோட்டை என்ன ஆவார், அடுத்து முத்துசாமி என்ன ஆவார், சிவி சண்முகத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வைங்க. ஃபண்டமெண்டலி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதிகாரம் இல்லைன்னா அதிமுகவில் என்னெல்லாம் நடக்குமோ அது இப்போ நடக்குது, அவ்வளோதான். அது பவர் இல்லைன்னா அந்த கட்சியை ஒன்றா வச்சுருக்க முடியாது. அந்த கட்சி 1972 ஆரம்பித்து அந்த 53 ஆண்டுகளில் தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் பதவி இல்லாமல் இருந்ததே இல்லை. கரெக்டாக 72 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அவங்களே சொல்லுவாங்க, 77 ஆட்சியை பிடிக்காமல் அந்த எலெக்ஷன் எம்ஜிஆர் தோற்று 82 எலெக்ஷன் வச்சுருந்தா அதிமுக கரைஞ்சிட்ருக்கும். நல்ல வேலையை ஆட்சியை பிடிச்சாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 48 ஆண்டுகளில் 77லேருந்து 25 தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் அவங்க அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே இல்லை. 5-5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருப்பான். 87 எம்ஜிஆர் செத்த உடனே ஒரு வருஷம் பிரசிடென்ட் ரூல், 2 வருஷம் கலைஞர், அப்புறம் ஆட்சியை கழிச்சு எலெக்ஷன், ராஜீவ் அசாசினேஷன், 91 ஜெயலலிதா வந்துடுறாங்க. 3 வருஷத்தில் வந்துடுறாங்க. லெஸ் தென் 3 இயர்ஸ். 87 டிசம்பர், 91 ஜூன், அதாவது 91 டிசம்பர் வந்தால் 4 வருஷம். அதுக்கு முன்னால் 3 வருஷத்துலேயே பவருக்கு வந்துடுறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5-5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து 10 ஆண்டு அவங்க அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே இல்லை. அந்த அதிகாரத்தில் இல்லாத அந்த ஆண்டுகளில் 96, 2001, 2006 போனோம்ல, இது அப்படியே நடந்தது. அப்படியே தான் நடந்தது. இதுவும் இதே மாதிரி தான் 4 பேர் அங்கே ஓடுவான். பவர் இல்லைன்னா கார்த்தி, ஏடிஎம்கேல என்ன நடக்குமோ அதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. திமுக 13 வருஷம் பவர் இல்லாமல் இருந்தது, அதுக்கு பிறகு 10 வருஷம் பவர் இல்லாமல் இருந்தது. கட்சியை கட்டுக்கோப்பாக தான் கலைஞர் வச்சுருந்தாங்க. ஏடிஎம்கேல அது சாத்தியமே இல்லை. அது இன்றைக்கி இருக்க ஏடிஎம்கேல அது அன்னைக்கு இருந்த நிலைமை கூட வேறங்க. இன்றைக்கி உடைக்கணும்னு பிஜேபி காங்கிரஸ் உடைக்கணும்னு விரும்பலைங்க. அதிமுகவை பவர் இருந்தாலும் இல்லாட்டியும் காங்கிரஸ் கிட்ட அவன் ஏடிஎம்கேவை சிதைக்கணும்லாம் விரும்பலை. இவங்க அழிக்கணும்னு விரும்புகிறாங்க பிஜேபி. நிர்பந்தத்தால் தான் நாங்கள் எடப்பாடி போய் சேர்ந்தார். கடைசி அவர் ஏப்ரலில் சேர்றாங்க, பிப்ரவரியில் இந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் கூட என்ன சொன்னார், இனி ஒருபோதும் பிஜேபியோட இல்லைன்னார்ல. 26 31 36 41 46 எல்லா நம்பரும் சொல்லிட்டாரு, பிஜேபியோட உறவே இல்லைன்னாரு. ஏன் போய் சேர்ந்தார்? அது அவங்க பிஜேபியோட சேர்ந்ததுலேயே சரி சேர்ந்தாங்க இல்லை, அதுக்கு பிறகு ஒழுங்காக போயிட்டுருக்கணும்ல. சரி, ஒரு தப்பு நடந்து போச்சுங்க, அதுக்கு பிறகு அதுதான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்த பழைய அலையன்ஸை கொண்டு வந்து ஒரே எதிரி திமுக அப்போ கூட ஜெயிச்சிருக்கலாம். அது ஜெல்லும் ஆகலை, முதல்ல ஜெல் ஆகலை. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பெரும்பாலான ஏடிஎம்கே தொண்டர்கள் ஒத்துக்கல. மேபி காலப்போக்கில் நாள் நெருங்க ஒத்துக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து வந்தால். இப்போ நடக்கிற இது கூட்டணியை பாதிக்குமான்றது உங்கள் கேள்வி. பாதிக்கும், நிச்சயமாக இது கூட்டணியை பாதிக்கும், வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். செங்கோட்டையனை நீக்கினாலும் பாதிக்கும், நீக்காட்டியும் பாதிக்கும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி.